ஸ்பீச் சொல்றோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஓகே. வாழ்க்கையில நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் பெரியவா நம்ம வாழ்க்கையில இருந்தா சொல்லியிருந்தானா, அத நம்ம வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். நம்ம ஒரு சின்ன கதைய பார்க்கலாம். ஒரு ஊர்ல மழையே பெய்யல. பெரிய பஞ்சம். அ அத வந்து மக்கள் எல்லாரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. இந்த பஞ்சத்த எப்படி வந்து போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுன்னு இருந்தான். அப்ப அவளுக்கு ஒரு வரப்பிரசாதமா அங்க ஒரு துறவி வந்தார். அந்த துறவி அந்த துறவியிடம் சென்று இந்த மக்கள்லாம் கேட்டா, "எப்படி இந்த பஞ்சத்த போக்குறது? மழையே வரலையே! என்ன பண்றது?" அப்படின்னு வருத்தத்தோட கேட்கிறா. அதுக்கு அந்த துறவி சொல்றார், "நம்ம ஒரு யாகம் பண்ணலாம். அந்த யாகத்தோட முடிவுல கண்டிப்பா மழை பெய்யும்" அப்படின்னு சொல்றார். யாகம் ஒரு வாரம் நடக்கிறது. யாகத்தோட கடைசி நாள் கடைசி நாள். அ யாகத்தோட கடைசி நாள். அப்போ வந்து மழை வந்து யாகம் முடிஞ்ச உடனே மழை ஜோரான பெய்ய ஆரம்பிக்கிறது. அப்ப அப்ப வந்து அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறா. மகிழ்ச்சி ஆகி அந்த முனிவர் கிட்ட போய் நெறைய பரிசு பொருட்கள் எல்லாம் குடுக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த முனிவர் சொல்றார், "இது வந்து என்னால நடக்கல. இல்ல இந்த யாகத்தாலயும் நடக்கல. அதோ அந்த மூலையில நின்னுட்டு இருக்கானே, அந்த சிறுவன் கொடை பிடித்து நின்னுட்டு இருக்கான். அவனாலதான் நடக்குது. அவனோட நம்பிக்கையால் தான் நடக்குது" அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ வந்து நம்பிக்கை அப்படின்றது வந்து நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரி நம்மளோட சம்பிரதாயத்திலயும் நம்மாழ்வார் திருவாய்மொழியில பொலிக 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 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது உடையவர் வந்து அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து உடையவர் இப்படி ஒரு ஆச்சாரியர் பிறக்க போகிறார். அந்த ஆச்சாரியர் நரகம் நரகம் வந்து அந்த ஆச்சாரியர் ஆஹ் அந்த அந்த ஆச்சாரியர் பிறந்ததுனால நரகத்தோட கதவுகள்லாம் மூட போறது. இதனால யமதர்மனுக்கு வேலை இழப்பு ஏற்பட போறது அப்படின்னு வந்து உடையவர் பிறக்கறதுக்கு முன்னாடியே அவர் வந்து தன்னோட திருவாய்மொழியில வந்து எழுதி வச்சிருக்கார். அது அது போலயே யார் நம்பிக்கை வச்சாலும் தெரியல. அது மாதிரியே வந்து உடையவர் வந்து பிறந்தார். இதை எல்லாத்தையும் வந்து திருவாய்மொழி பிள்ளை எல்லாருக்கும் அப்புறமா வந்த ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளை வந்து யோசிச்சுட்டு இருக்கார். நம்மாழ்வாரோட நம்மாழ்வாரோட உடையவரையும் வந்து கம்பேர் பண்ணி அவர் வந்து யோசிச்சுட்டு இது மாதிரி நம்மாழ்வார் ஆழ்வார் திருமண் நகரில வந்து அவதரிச்சிருக்கார். அது மாதிரியே உடையவருக்கும் ஆழ்வார் திருநகரியில ஒரு கோவில் அமைக்கணும்னு அவரோட உள்ளத்துல தோன்றது. உடனே அவர் வந்து ராமானுஜ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு வந்து 4 மாட வீதிகள் அப்புறம் ஒரு கோவிலை வந்து அங்கேயே வந்து நியமிக்கிறார். இதற்கு வந்து பொறுப்பேற்கிற மாதிரி மணவாள மாமுனிகளை வந்து நியமிக்கிறார். மணவாள மாமுனிகள் அந்த கோவிலையும் அந்த ராமானுஜ சதுர்வேதி மங்கலத்தையும் நன்றாக பார்த்துக் கொள்கிறார். இதை பார்த்துதான் மணவாள மாமுனிகளுக்கு யதீந்திர பிரவணர் அப்படின்ற திருநாமம் வந்து கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாம திருவாய்மொழி பிள்ளை மணவாள மாமுனிகள் கிட்ட ராமானுஜரை பத்தி ஒரு ஸ்துதியை வந்து நீ வந்து பண்ணணும் எழுதணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அத அத வந்து கருத்தில் கொண்டுதான் மணவாள மாமுனிகள் உடையவரை பத்தி எதிராஜ விம்சதி அப்படின்ற ஸ்துதியை வந்து பாடுறார். यस्तुतिं यदिपदि प्रसादिनीं याजहारयति राजविंशतिं तं प्रपन्न जनसादकाम्बुदं நௌமி சௌமிய வரயோகி புங்கபம் அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீமதே ராமானுஜான்.